ஹாய்ப்பா. இன்றைக்கி நம்ம வீட்டில் பிஸ்மில்லாபாத் சாம்பார் சாதம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சாப்பாட்டு அரிசி ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு அதில் பாதி பங்கு எடுத்துக்கோங்க. அரை பங்கு எடுத்துக்கணும். இப்போ நான் அரை உலக்கு எடுத்திருக்கேன். அப்படிங்கிறப்ப 1/4 உலக்கு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 பங்கு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதையும் தனியாக ஊற வச்சுக்கலாம். அடுப்பில் குக்கரை ஏற்றிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. சீரகம் பரவாயில்லாமல் நிறையா சேர்த்துக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு எத்தனை போடணுமோ போட்டுக்கலாம். 10 போட்டாலும் போதும். நான் 20 அளவுக்கு போட்டிருக்கேன். இது போட்டு இது நல்லா கண்ணாடி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 2 தக்காளி கூட போதும். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது சாப்பாட்டுக்கும் சேர்த்தே போட்டாச்சு. இதை நல்லா குலைவாக வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 கேரட்டு, 1 உருளைக்கிழங்கு, 2-3 பீன்ஸ் காய், 2 கத்திரிக்காய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மசால் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இப்போ ஊற வச்ச தண்ணியும் இதையும் சேர்த்து போட்டுட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவைன்னா உப்பு மேற்கொண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா 1 பங்கு மொத்தம் 3 பங்கு தண்ணி வச்சு வேக வைக்க போகிறோம். குக்கரை மூடி போட்டு மூட வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். போட்டு சீரகமும் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கிறோம். வத்தலை அப்படி கில்லாமல் அப்படியே போட்டுருங்க. கருவேப்பிலை இதை ஒரு ஓரமாக அப்படியே இறக்கி வச்சுருங்க. இப்போ குக்கரை அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ புளி காய்ச்சல் கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்படி இருந்தால் தான் மேற்கொண்டு சாப்பாடு குலையாமல் இருக்கும். இப்போ ஊற்றினோம்னா தான் மசால் பொடி இப்போ இறக்குற நேரம் போடுறதுனால ஒன்றும் மசால் வாடை அடிக்காது. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. இல்லைன்னா 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பு இதோடு சேர்த்து கொட்டிக்கோங்க. தாளிக்கிறப்பயே உங்களுக்கு முந்திரி பருப்பு தேவைனாலும் போட்டுக்கோங்க. எனக்கு அது பிடிக்காது, நான் போடலை. சாம்பார் சாதத்தில் போடுறது பிடிக்காது. சூப்பராக இருக்கும். நல்ல இப்போ கரெக்டாக இருக்குது. குலையவும் இல்லை, இதாகவும் இல்லை. அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கோம். போதும், இது அப்படியே போதும். இதோட பொடியாக நறுக்குன மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்பளம், உருளைக்கிழங்கு, ஊறுகாய், காலிஃப்ளவர் எதனாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி காலிஃப்ளவரு, ஊறுகாய், அப்பளம் எல்லாம் வச்சுருந்தேன். நீங்களும் சாம்பார் சாதம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.